உள்ளக்க வரலாமா? என்னம்மா என்ன சமையல் இன்னைக்கு நைட்டு? குழம்பு வந்துட்டு பருப்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. சரி, ஓகே. இப்போ சாப்பாடு ரேஷன் அரிசி சாப்பாடா? ஓகே. இத்தனை வருஷமா இப்போ ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓ, ரேஷன் அரிசி வர்றதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு போய் எடுத்து சாப்பிடுவாங்களா? அந்த மாதிரி இதை சாப்பிட்டுருக்கீங்களா? கிழங்கா? அது ஏதோ ஒரு நாளுக்கு போய் கொண்டு வரோங்க. கொண்டு வந்தா அதை வேக வச்சு சாப்பிடுவோம். அதை வேக வச்சு சாப்பிடுவீங்க? சரி, ஓகேங்க. இதான் நம்ம வீடு. என்ன இது வந்து கிச்சனா இல்லை இங்கே படுப்பீங்களா? இங்கே படுக்கிறது இதே கிச்சனு. சரிம்மா, நீ இப்போ வெளியில தான் படுக்கணும். சரி, ஓகே. கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விறகு, அவங்களோட ஸ்டோர் ரூம் மாதிரி அவங்களோட மளிகை ஜாமான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அடுப்படிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனு. அவங்களோட இந்த சாமி ப்ரேயர் ஹால் பார்த்தீங்கன்னா அதுதான். இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோர் ரூம் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வீடு. ஆக்சுவலி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மண் வீடு தான். இந்த இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மண் தான். என்னம்மா? மண்ணு வீடு? மண்ணு வீடா? மோல்டு வீடா? காங்கிரீட் வீடா? எங்க மெட்டுக்கல்ல கட்டி வச்சிருக்கீங்களா? அப்புறமா இன்னும் நீங்க அங்க போகாம இருக்கீங்க? அங்க போயிட்டு அங்க விவசாயம் பண்ணணும், ஆடு மாடு எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, அதனாலதான் இங்க இருக்கோம். ஓ, இப்போ நீங்க அங்க போயிட்டா போனாமா எடுத்துட்டு வரவா போன? யாரும் அடிக்கிறாங்கம்மா? யாரு? அந்த கிராமத்துக்காரங்களா? சரி சரி சரி. என்ன? ஹலோ, கோக்கல தவறுலே என்ன அர்ஜென்ட்டா? நான் 10 நிமிஷம் கழிச்சு மணிக்கே சோறு மடிக்கணும். ஓ, ஃபோன் அடிக்கிறது சரியான இது. இங்கே பாரு, கண்ணாடியில் பயங்கரமாக இருக்கு. ஓ, ஃபோன் வைக்கிற இடம் கண்ணாடி. இங்கே தான் டவர் கிடைக்குது. இங்கே தான் டவர் கிடைக்குமா? அதனால தான் இங்கே வச்சுருக்கீங்களா? ஓ, இப்போ அங்கே தள்ளி வச்சா கிடைக்காது. கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இந்த கீபேட் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வச்சா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்குது. அங்கே டவர் கிடைக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஃபோனும் வருது. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டவர் கிடைக்காது. அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக ஏதோ கால் வரணும்னா கூட பார்த்தீங்கன்னா வராதுல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டவர் இருக்கிற இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காங்க, அந்த கண்ணாடி இது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபோனும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டவர் இல்லாத காடு. ஓ, இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா இந்த சோறு வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர், ஓகே. நைட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 ஆயிடுச்சு. இவங்க இப்போ சமைச்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்க அம்மா தண்ணி வடிக்கணுமா வெளியில்? இப்போ இனிமேல் இவங்க சமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றா சேர்ந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு படுக்க மணி டைம் எத்தனை மணி ஆயிருமா? 11 மணி. 11 மணிக்கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஆயிருமா. இவங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த யானை காலாட்டெல்லாம் வந்துச்சுன்னா லேட் ஆயிரும்ல தூங்க. அது 1 மணி ஆயிரும். நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க? ஓ, அதை விரட்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் தூங்க முடியும் நிம்மதியா. கைஸ் ஆக்சுவலி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த சைடு ஏதாச்சும் இந்த இவங்க கிராமத்து பக்கம் யானை தான் வந்துச்சுன்னா இங்கே வாழை இலை இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களா, அதை எதுவும் சாப்பிடக்கூடாதுல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த யானையெல்லாம் விரட்டிட்டு நைட்டு தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 2 மணி இது மாதிரி ஆயிரும் போல் அவங்க தூங்குறதுக்கு. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லியும் இந்த காட்டுக்குள்ளே, இந்த யானை காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆகி இதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட டெய்லி லைஃப் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அம்மா, நீங்கள் இந்த கிராமத்தில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? கொடகூரில்? அப்படியா? கைஸ் ஆக்சுவலி அம்மா இங்கே பிறந்தது இங்கே தான். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகியும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா? ஓகே ஓகே. அண்ணன் எந்த ஊருமா? ஓ, மெட்டுக்கல்ல இருந்தாங்களா? சரி. லவ் மேரேஜா? ஏய் செம்ம போங்க. எப்படி லவ் ஸ்டோரி சொல்லுங்க, உங்க 2 பேரும் லவ் ஸ்டோரி. இது அது எப்படி இல்லாம இருக்கும்? கண்டிப்பா லவ் ஸ்டோரி இருக்கும்ல.
எங்கே பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் அண்ணனை? அவங்கள இந்த ஊர்ல தான் பார்த்தோம். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுங்க. எப்படி அண்ணனை பார்த்தீங்க, எப்படி எங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, எப்படி உங்கள் லவ் ஆரம்பிச்சிச்சு? ஸ்கூல் போய் இந்த மே மாசம் ஒரு மாசம் ஃபுல்லா லீவ் விடுறாங்களா, அந்த இது லாஸ்ட் எக்ஸாம் லீவு. ஆமாம். இந்த மூணாண்டு தேர்வு முழு ஆண்டு தேர்வு. ஆமாம். அப்போ வேலைக்கு போனோம். சரிம்மா. வேலைக்கு போன இடத்துல தான் பார்த்து அவங்க லவ் பண்ணாங்க. யார் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா? அவங்க தான் சொன்னாங்க, நான் தான் சொன்னேன். அவங்க கேட்டாங்க, சரி கல்யாணம் முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. முடியாது, வீட்டுல சண்டை போடுறாங்க. சரி, எனக்கு வயசு ஆகாது. எத்தனை வயசுல இது? யாரு எனக்கா? இந்த சம்பவம் எப்ப நடந்தது, எத்தனை வயசுல நடந்தது? அது 90ல. இல்ல, உங்க வயசு எத்தனை வயசுல இருக்கும் போதுன்ற? அப்போ அப்போ வந்து 17 வயசு. உங்களுக்கு 17 வயசு தானா? 18 வயசு கூட ஆள? அப்போ அப்பயே அண்ணே வந்து உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போவான்னு கேக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? முடியாதுன்னு சொன்னேன். சரி, ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அதுக்கப்புறமா சரி ஸ்கூல் போகலான்னு போனோம். சரிங்கம்மா. அங்கே போனாலும் அங்கேயே பசங்க அப்படிதான், நான் லவ் பண்றேன், நீ லவ் பண்றேன், அதனால ஸ்கூலே போகல. ஐயோ, இந்த காரணம்னால ஸ்கூலே போகலையா? ஸ்கூலே போகல. அச்சச்சோ. சரி, அங்கே போனாலும் அப்படி வீட்டுல கெட்ட பேரு தானே. ஆமாமா, கண்டிப்பா. அதுட்டு நான் பயந்துட்டு வீட்டுல இருந்தேன். அப்புறம் சரின்ட்டு 2 வீட்லயும் பேசி முடிவு பண்ணாங்க. சரி என்ன பண்றது, நான் சமாதானம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்போ அண்ணன் தான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க? ஆமா. இல்ல நீங்க பண்ணீங்களா? நான் பண்ணல, அவங்க தான் பண்ணாங்க. அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படி ரோஸ் கொடுத்தாங்களா, என்ன முறையில பண்ணாங்க? என்ன முறையில பண்ணல, எதுவும் பூ எதுவும் கொடுத்தாங்களா உங்களுக்கு? பூ கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம கூட்டு வந்துட்டாங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த தண்ணியை இப்போ என்னமா பண்ணுவீங்க? இது காட்டுக்கு எது வச்சுக்குவீங்களா? ஆடு மாடுக்குதே. ஆடு மாடுக்கு போய் அந்த பாத்திரத்துல அந்த இதுக்கு ஊற்றி வச்சிருவீங்க. சரி, ஓகே. ஓகே மேடம், அந்த பாத்திரம் நான் தூரமாக தான் இருக்கேன். ஓகே, எங்க இந்த ஊர்ல தான் கல்யாணம் நடந்துச்சா? இதே ஊர்ல தான், மெட்டுக்கல்ல தான். குடுகுருல தான் கல்யாணம் நடந்துச்சா? அப்போ எப்படி, எத்தனை பேர் வந்தாங்க உங்க கல்யாணத்துக்கு? அப்புறம் இங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எத்தனை குடும்பமா இருந்திருப்பாங்க? அங்க இங்க ஒரு 10-15 குடும்பம் இருந்தாங்க. 30 வீடு கிட்ட இருந்துச்சா அப்போ? 30 வீடுல 10-15 வீடு, 10-15 வீடு இருந்திருக்கு. 10-15 வீடு இருந்தது. இப்போ வந்து வெறும் 6 வீடு தான் இருக்கு. நம்ம கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா குடும்பம் வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 குடும்பம் மேலே இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரதுக்கு ரோடு வசதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வருமான வசதி இல்லாதனால பார்த்திங்கன்னா எல்லா கிராமத்துலையும் இந்த மாதிரி வருமான வசதி இல்லைனா கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிடுவாங்களே, அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த யானை கலாட்டம் இருக்குது. யானை வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போக முடியாது, அவங்க பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. ஸோ அதனாலலாம் பார்த்திங்கன்னா அவங்க கிராமத்தை காலி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு கிராமத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க வந்து 6 குடும்பம் மட்டும் தான் இருக்காங்க. என்னம்மா, நீங்கள் இப்போது ஃப்யூச்சரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த 6 குடும்பம் காலி பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போகிறாங்களா? அப்போ வெறும் 4 குடும்பம் தானே அப்போ? ஐயோ, இப்படியே 4 போச்சுன்னா இப்போ கடைசியில் 2 ஆயிருமே. என்ன சொல்கிறீங்க? மேலே காமிக்கிறேன், அப்படியே பாருங்களேன். ஃபுல்லாக அந்த நெருப்புலாம் அந்த அடித்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் அந்த இதாகிடுச்சு. அந்த புகை அடித்தனால பார்த்திங்கன்னா அந்த மூங்கில்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணங்கரைன்னு ஆயிடுச்சுங்க. அந்த சைடு கூட ஓப்பனாக இருக்குது. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா கிச்சனு. நம்ம இப்போ இருக்க காலத்தில் எவ்வளோ லட்சம் கோடிலாம் செலவு பண்ணி அவங்க கிச்சன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காலத்தில் இப்படி எப்படி ஒரு எளிமையாக ஒரு 2 குச்சி மேலே பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் ஒரு இது அடுப்பு, இந்த மாதிரி ஒரு ஊதுறதுக்கு ஒரு இது ஊதங்குடல், அந்த இருக்கு அதானே அது, இந்த கருப்பு கலரு அந்த ஊதங்குடல். ஸோ இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த காலத்துலேயும். இதெல்லாம் பார்த்துட்டோமா அவங்க இந்த மாதிரி காசு செலவு பண்ணி ஒரு பெரிய மாளிகையோ ஒரு பங்களாவோ கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு அடுப்பு, ஒரு கிச்சன், அவ்வளோதானே. அதையும் மீறி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் நான் இந்த இது சொல்கிறேன். செலவு பண்ண வேணான்னு சொல்லலை. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதனால் சொல்கிறேன்.
ரொம்ப சிம்பிளாக இருக்குது வீடுனே சொல்ல முடியாது. இது வந்து ஒரே ஒரு கிச்சன் மட்டும் தான். வெளியில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி எல்லாருமே படுத்துக்குவாங்களாம். வெளியில் படுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஏதோ யானை ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா டார்ச் அடிக்கிறது. யானை வந்துச்சுன்னா வேறு என்னென்னமா செய்வீங்க? ஆனை வந்தோன்னா ஃபர்ஸ்ட்ல டார்ச் போடுவோம். டார்ச் லைட் அடிப்பீங்க. டார்ச் போட்டு பார்க்குறது ஆனையா கரடியா அப்படின்னு பார்த்து அப்புறமா சத்தப்படுவோம். சத்தம் போட்டோன்னா போயிட்டேன்னா ஒன்றும் பேசுறது இல்லை. அப்புறம் அப்படி நின்றுச்சுன்னு வைங்க, பட்டாசு கிட்டாசு எதாவது வெடிச்சா போயிடும். இல்லைன்னா நெருப்பு தான் போடுவோம். கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் போயிடும். இல்லை விடிய இருக்குமா? இல்லை விடியெல்லாம் இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பட்டாசுலாம் போட்டால் போயிடும். மித்தபடி அந்த நெருப்பு காட்டி பக்கத்தில் போகிறது அதெல்லாம் பண்ணுறீங்களா? நெருப்பு காட்டிட்டு போவாங்களா? அந்த மாதிரியும் போகிறீங்க. இப்போ ஒரு இடத்துல யானை இருக்குன்றது உங்களுக்கு எப்படிமா தெரியும்? அது சும்மா இருக்காதே, என்ன பண்ணும்? அது மேயுது. சரி, அது சத்தாகுது. சருன்னு சத்தாகுது. ஒரு மரத்தை உடைச்சா சத்தாகுது. அதை வச்சுதான் நம்ம ஆனை இருக்குதுன்னு தெரியுது. ஓ, அதை வச்சுதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க யானை வருதுன்னு. இது எப்படி சவுண்ட் விடுமா? அந்த கணக்கு இது சவுண்ட் விடும்ல. இப்போ பென்சிங்லாம் எதுவுமே ஓடலைன்னா? இன்னைக்கெல்லாம் ஓடிட்டு இருக்குது. பென்சிங் ஓடிட்டு தான் இருக்கா? ஓடினாலும் வரும் யானை. அது ஒவ்வொரு ஆனையும் அப்படிதான். ஓ, பென்சிங் ஓடினாலும் பார்த்தீங்கன்னா யானை வந்து இவங்க கிராமத்துக்குள்ள வருதுன்றாங்க. இப்படி கம்பி இருக்குன்னு வை, சரி, இது உள்ள குனிஞ்சிட்டே போயிடும். ஓ, கம்பிக்குள்ள குனிஞ்சு தெளிவா வருது. நம்மளோட நேக்கா இருக்கும் போல. அட்ரா 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 அட்ரா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பென்சிங்னா இந்த கொடி கம்பு மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கம்பி, அந்த கம்பியில குனிஞ்சு பார்த்தீங்கன்னா யானை வந்து இவங்க கிராமத்துக்குள்ள வருதான். அப்போ எவ்வளோ தெளிவா இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். வா, சரியான தெளிவு, மனுஷனோட தெளிவா இருக்கும் போல. அதாங்க, இவ்வளோ பெரிய காடு இருக்குது. எப்படியும் ஒரு பல ஏக்கருங்க, பல ஆயிரம் ஏக்கரில் ஒரு காடுனா அந்த காட்டில் இருட்டில் அதுக்கு கண்ணு தெரிஞ்சு அதை நடந்து போதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். நம்ம உயர்ந்த படைப்புனா மனுஷங்க தான். மனுஷங்களுக்கே கண்ணு தெரியல இந்த காட்டுக்குள்ளக்க. நம்மளே லைட் அடிச்சு தான் போகிறோம். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்ணு தெரிஞ்சு அந்த காட்டுக்குள்ளே இருட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுது. பலாக்காய் சாப்பிடுது, பஞ்சை அடித்து சாப்பிடுது, இன்னும் என்னென்னலாம் சேட்டை பண்ணுது நைட் நேரத்தில்.